தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். பிரம்ம ரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம். அனுபவமே ஞானம். நம்ம சொல்றோம்ல, நம்ம தியானம் பண்ணும்போது கூட என்ன பண்றோம்னா, அனுபவங்களை பகிருங்கள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு வித அனுபவங்கள் இருக்கும். வாழ்க்கை பாடத்தில் அனுபவங்கள் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கையில எத்தனையோ வயதானவர்கள் கிட்ட பேசி பாருங்களேன். அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு இருக்கிற ஞானம், அவங்களுக்கு இருக்கிற சமயோஜித புத்தி, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்களுக்கு தெரிகின்ற ஒரு இங்கிதம், அவங்களுக்கு தெரிகின்ற ஒரு அனுபவம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கைக்கு அவங்க நம்ம ஃபாலோ பண்ணாலே அதுதான் பெரியவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிமா. இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கலாம், நல்ல பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கலாம், ஆனால் அவர்களிடம் இருந்து கிடைக்கும் ஞானம் என்பது வாழ்க்கையை நல்ல விதத்தில் நாம் நடத்துவதற்கு உபயோகமாக இருக்கும். ஒரு புரிதல் இருக்கும், அவங்க கிட்ட ஒரு பொறுமை இருக்கும். மிகப்பெரிய குடும்பங்கள் இருந்திருப்பாங்க. இப்ப மாதிரி ஒரு குழந்தை 2 குழந்தை இருந்திருக்காது, 5-6 குழந்தைகள் இருந்திருக்கும். வீட்டுல நிறைய அவங்களுக்கு நிறைய பெரியவர்கள் இருந்திருப்பாங்க. எவ்வளோ விஷயங்கள். அதனால அவங்க பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் சேமிப்புன்ற ஒரு பழக்கம் இருக்கும் அவங்க கிட்ட. எல்லோரையும் ஒத்துப்போதல் அப்படின்ற பழக்கங்கள் இருக்கும். அனுபவ பாடம், வாழ்க்கையில் அனுபவங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து. அப்ப அது அந்த அனுபவத்தினால் வரும் ஞானம் என்னன்னா, வாழ்க்கையில் நல்ல முறையில் யோசிச்சு பாருங்களேன். 50 வருடம் 60 வருடம் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, எப்படி நீங்க இத்தனை வருஷம் சண்டை இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவோ இருக்கும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகத்தான் வேண்டும். சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும், சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும், எல்லாவற்றையும் தாண்டி வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு அழகா இருக்கு இல்லை கேட்கறதுக்கு. ஏன்னா போட்டி போட மாட்டாங்க, வாதாட மாட்டாங்க, நான் சொல்வதுதான் சரி என்று கூற மாட்டார்கள். என்ன இருக்கோ அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த சிறிய ஒரே ஒரு அப்பா சம்பாதிப்பாரு, ஒரு 10 பேர் சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு பொறுமையா இருக்கிறதை பகிர்ந்து உண்போம் சொல்லி இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும் அவங்க அனுபவங்கள். ஆனால் அனுபவமே ஞானம் அப்படின்றது. அந்த அனுபவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்களை எல்லோரிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அவர்களிடம் இருக்கும் ஞானங்களை, அவர்களுடைய அனுபவங்கள் மூலமாக அவருக்கு கிடைத்த ஞானங்களை நமக்கும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும், புத்தகங்கள் வாசிக்க வேண்டும். தியானத்தினால் ஞானம், அனுபவமே ஞானம். நன்றி.